அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது பாலாற்றங்கரையில சுமார் 50ல இருந்து 60-70 ஆண்டுகளாக வசிச்சுட்டு வருவோம் இல்லையா. திடீர்னு வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்து நீங்க காலி பண்ணுங்க, நீங்களே இதை இடிச்சு தள்ளிடுங்க, இல்லைன்னு சொன்னா நாங்க இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டு அதுக்கான செலவையும் உங்ககிட்ட இருந்து வாங்குவோம்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களா? அப்போ கொடுத்தவங்களுக்கு ஒரு 30-35 பேர் கொடுத்திருக்காங்க. மீதம் ஒரு 50-60 பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது இல்லாம 200 சில்லற பேர் கொடுப்பதற்கு ரெடியா வச்சிருக்காங்க முதல் கட்டமா. ஏன் இது நடக்குதுன்னு சொன்னா, அங்க பாலாற்றங்கரையில தடுப்பு சுவர் கட்டுறாங்களாம். கலெக்டர் என்ன கேக்குறாரு, ஏன்பா இந்த தண்ணி வந்துச்சுன்னா பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவீங்க, திடீர்னு இயற்கை பெரிய பேரிடர் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது நம்ம சொல்லி இருக்கிறோம். பல ஆண்டுகளாக பல மழைகளை நம்ம பார்த்துட்டோம், பல வெள்ள பெருக்குகளை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேல ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்ல, நாம சேஃப்டியா தான் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு அங்கேயே வசிக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். இப்ப அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, விரைவில் ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றோம். அந்த மீட்டிங்ல உங்கள முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு நம்ம பேசுவோம். பேசிட்டு அந்த மீட்டிங்க்கு பிறகுதான் ஒரு முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். முதல் கட்டமா வெற்றி என்ன கிடைச்சிருக்குது, நீங்க உங்களுடைய வேலையை விட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பணத்தை செலவு பண்ணி நீங்க இங்க வந்ததுக்காக ஒரு வெற்றி, முதல் வெற்றி என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னா 21 நாள் அவகாசம் கொடுத்தாங்கல்ல, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 21 நாள்ல நீங்க காலி பண்ண தேவையில்லை, யாரும் வரமாட்டாங்க. மைக் இல்ல, இங்க மைக் அலௌட் இல்ல. அந்த ஒரு வெற்றி முதல் வெற்றியாக உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இதே போல ஒற்றுமையா இருந்து, ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமையா இருந்து இதே போல நீங்க இங்க தலைவர்கள் நியமிக்கப்படுவாங்க. 10 பேரோ 15 பேரோ இருப்பாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டுன்னு நீங்க எல்லாரும் கூப்பிடுற இடத்துக்கு வரணும். அமைதியா உட்கார சொன்னா உட்காரணும், அமைதியா போராட்டம் செய்ய சொன்னா செய்யணும். சரியா? சில நேரங்கள்ல உங்க வீட்டு ஆண்கள் ஜெயிலுக்கே போக வேண்டிய சூழல் வந்தாலும் அதுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லன்னு சொன்னா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நீங்க கட்டி பாதுகாத்த சொத்து ஒரே நிமிஷத்துல அவங்க நம்ம கை விட்டு போயிடும். எனவே உறுதியாக இறுதி வரைக்கும் நீங்க இருந்து போராடுங்க. நிச்சயமா அல்லாஹ் கிட்டையும் துவா செய்யுங்க. அந்த இடம் நமக்கான இடம், நமக்கானதாகவே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சரியா? உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.